இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கத்தில் யார் பக்கம் தப்புங்கிறதே நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ காவேரி பற்றி இப்போ தன்னுடைய அக்காவை இவர் நடத்துகிற விதத்தை பற்றி, சூர்யா நடந்த விதத்தை பற்றி அந்த இடத்துல அவங்களுக்கு டெய்லர் தானே அப்படின்னு தன்னோட மாமாவை சொன்னதுக்கெல்லாம் கோவப்படுறாங்க, எரிச்சப்படுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா காவேரி இதெல்லாம் தெரிஞ்சு தானே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதாவது அந்த எமோஷனல் காம்பனண்ட் அப்படின்னு ஒன்று உள்ளே வரும்போது தான் பிரச்சனையே. ஒரு டீல், ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இந்த ஒரு கல்யாணத்தை கொண்டு போக முடியாது அப்படிங்கிறத யோசிக்காமல் அந்த சமயத்தை தனக்கு தன்னுடைய தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு இப்போ பணத்தையும் வாங்கியாச்சு, கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாதம் கூட அவ்வளோ ஒழுங்காக அதுக்குள்ளார பிரச்சனை பண்ணுறது, கோவப்படுறது, எல்லாம் கோவப்பட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைத்தனமாகவும் சில இடங்களில் நடந்துக்கிறாங்க. இப்போ என்னென்னா தாத்தாவும் பாட்டியும் ஆசைப்பட்டு இவங்களுக்கு தாலி பிரித்து கோக்கிறதுன்னு ஒரு ஃபங்க்ஷனை பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது அந்த தாத்தா உண்மையிலே இவங்க மேலே பாசமாக தான் இருக்காங்க. அந்த சமயத்தை தன்னுடைய அக்காவுக்கு அதே நாளில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை வேணால் வேறு நாள் மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் கங்காவுக்கு காவேரிக்கு வைக்கும்பொழுது கங்காவுக்கும் வைக்க வேணாம்னு அவங்க குடும்பத்தில் முடிவு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க வேணும்னே மழையில் நனைஞ்சு ஜுரம் வர வச்சு அது உங்கள் பாட்டிக்கு புரிஞ்சு எல்லாம் ஓகே, உங்கள் குடும்பத்துக்கு நல்லவங்களா இருக்கீங்க. ஆனால் இந்த தாத்தா நிஜமாவே நம்புறாரு உங்களை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திருப்பி சூர்யா கிட்டக்க மனுஷனா மனசு இருக்கணும், ஹார்ட் இருக்கணும், உங்களுக்கு மனசே இல்லை அப்படி இப்படிலாம் கோபமாக பேசுகிறீங்களா, அப்போ அதே தானே நீங்களும் பண்ணுறீங்கிற மாதிரி விஷயத்த காவேரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக கதை போக ஆரம்பிக்குது. இதுக்கு பிறகு கதை எப்படி போக போகுது, ப்ளஸ் விஜயன் காவேரி கடையில் ஒரு நெருக்கம் வரப்போதா, தாத்தாவுக்கு ஏற்கனவே உண்மை தெரியும், அவர் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு பல கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த